பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இவ்வளவு நேரம் பாடினோம், துதித்தோம், ஜெபித்தோம். ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். இப்பொழுது நாம் அமைதலாய் இருக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி என்னோடும் எங்களோடும் பேசும் ஆண்டவரே என்று சொல்லி இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோமா? எல்லாரும் கண்களை மூடி போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். தேவன் திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் என்னுடைய ஆராதனை வேளைகளிலே எங்களோடு உம்முடைய வசனத்தின்படி பேசுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நடக்க வேண்டிய வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஆண்டவரே வேதத்தின் பாடங்களை கற்றுத்தருகிற சத்தியத்திற்காக நாங்கள் மன்றாடி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற சத்தியங்களிலே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்தார். இந்த வாரமும் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான சத்தியத்தை தாரும், ஆசீர்வதியும். வருகிற வாரம் முழுவதும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இது கர்த்தருடைய நாளாய் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் நாம் என்ன தியானிக்க வேண்டும் என்று திருச்சபையிலே அல்லது திருமண்டலங்களிலே நமக்கு ஒவ்வொரு தலைப்பின் கீழே ஒரு கருத்து வசனத்தை கொடுத்து நம்மை தியானிக்கும்படி திருச்சபை நம்மை ஊக்கப்படுத்துகிறது. அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு வாரமும் நாம் அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, வேதத்திலே பெண்களுடைய பங்கில அவர்கள் எவ்வளவு உறுதியாக அவர்கள் உண்மையாய் இருந்தார்கள். உன்னதரில் உண்மையும் உறுதியுமான பெண்கள். உன்னதமான ஆண்டவரிடத்துல உண்மையும் உறுதியும் உள்ள பெண்கள். நீங்கள் நம்முடைய புத்தக சாலை, அதாவது டயசிஸ் புக் ஸ்டாலுக்கு போனாலும் சரி, அல்லது CLS ELS இந்த புத்தக சாலைகளுக்கு நீங்கள் சென்றாலும் இங்கே நிறைய புத்தகங்கள் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இந்தியன் மிஷனரி சங்கம் திருநெல்வேலி, அதுல பொது காரியதரிசியாய் பல வருடங்களுக்கு முன்பாக பணியாற்றின ரெவரண்ட் வேதன்பு அவர்களுடைய துணைவியார் சகோதரி அவர்கள் திருச்சபையிலே பெண்களின் பங்கு என்று ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். நான் அதை 2 முறை வாசித்திருக்கிறேன். அந்த புத்தகத்திலே நாம் அறியாத அல்லது கவனிக்க தவறுகிற பல பெண்களுடைய வரலாற்றை எடுத்து அதை வேதாகம பின்னணி எத்தோடு அதை விளக்கி இருக்கிறார்கள். அந்த புத்தகம் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம், ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அப்படி போல வேதத்தை வாசிக்கும் பொழுது சாதாரணமாய் தெரிகிற சில பெண்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே
அவர்கள் உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவர் மேலே அசைக்க மாட்டாத உறுதி உடையவர்களாய் இருந்த பெண்கள் பலர். அதுல ஒரு பெண்ணை பற்றித்தான் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய பின் பகுதி தான் இன்றைய நம்முடைய தியானம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இன்னைக்கு இந்தியாவில் தினம் சமூக வலைதளங்களில் முட்டாள்தனமான நிறைய பதிவுகள் வரும். கிறிஸ்தவர்கள் மதம் மாத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் இந்துக்களை மதம் மாத்துறாங்க. பெத்த தகப்பன் சொன்னா கூட பிள்ளைகள் கேட்காதுங்க. பெத்த அப்பா சொன்னா பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. இல்ல யாரோ ஒருத்தர் மதம் மாறுங்கன்னா மாறிடுவாங்களா? ஆசிரியர் சொன்னா பசங்க கேட்க மாட்டாங்க. மதம் மாத்திர சொன்னாக்கல தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணி அதுல மதம் மாத்திரலாமா? என்ன சொல்ல வர்றீங்க? இங்க ஒரு குடும்பம் ஆண்டவரை அறியாத புறவினத்தை சேர்ந்த 2 பெண்களை குறித்து தான் படிக்க போறோம். பெத்லகேம் என்கிற ஊர் இயேசுநாதர் பிறந்த ஊர். கிறிஸ்தவ பின்னணியிலே, யூத பின்னணியிலே, எபிரேய பின்னணியிலே வளர்ந்தவர்கள் எலிமெலேக்கு. மனைவி நகோமி. எலிமெலேக்கும் நகோமியும் அவர்களுக்கு 2 மகன்மார்கள். 4 பேர் கொண்ட ஒரு அழகிய குடும்பம். கிறிஸ்தவ பின்னணி, இன்னைக்கு உள்ள வார்த்தையில சொன்னா கிறிஸ்தவ பின்னணியிலே, பூர்வீக கிறிஸ்தவ பின்னணி அப்படின்னு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படி கூட வச்சுக்கலாம். இவர்கள் பெத்லகேம் என்கிற அந்த சின்ன ஊர்ல, சிற்றூர்ல, அந்த கிராமத்துல இருக்கிறாங்க. பிழைப்பு தேடி பல ஊர்களுக்கு போறோம் இல்லையா? எப்படி வட இந்தியாவில் ஒன்றும் சரியில்லை, அங்க வாழ்வுக்கே பிழைப்புக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து செழிப்பான தமிழ்நாட்டை நோக்கி தினந்தோறும் மக்கள் மைக்ரேட் ஆகி வர்றாங்க பாருங்க. இங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் அன்ஸ்கில்டு லேபரா இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருந்து வருகிற நம்முடைய சகோதரிகள் தான். பாவம். ஏன்னா அவங்க மாநிலங்கள்ல சரியான கல்வி அறிவு, சரியான ஒரு சுகாதாரம் இல்லை, கல்வி இல்லை. கல்விக்காக சுகாதாரத்தை தேடி இங்க வராங்க, பிழைப்பை தேடி வராங்க. அங்க பொழப்பு இல்லை, குறைந்த கூலி, மேல் ஜாதி மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். மற்றவங்க பூரா அங்க அடிமையாத்தான் இருக்கணும். அங்கிருந்து இங்க சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அவர்கள் செழிப்பாய் இருக்கிறார்கள். இங்க வந்தவன் அங்க போக மாட்டேங்கிறான். இங்கே வீடு வாங்கி இங்கே இருந்து பிள்ளைகளை தமிழ் மீடியத்துல சேர்க்கிறான். அவ்வளவு செழிப்பான ஒரு மாநிலமாய் தமிழ்நாடு இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணம், மிஷனரிகள் இங்கே வந்தார்கள், தென் தமிழகத்துக்கு வந்தார்கள், பகுதியை நற்செய்தி மையமாக்கினார்கள், கல்வி கூடங்களை திரளாய் கட்டி மக்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்தார்கள். என்டையர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல பெண்களுக்கான முதல் உயர்நிலை பள்ளி கனம் கால்டுவெல் அவர்கள் ஊழியை செய்த இடையன்குடியிலே ஆரம்பித்தது. இடையன்குடியிலே அவர்கள் ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு இருக்கிற நம்முடைய மக்கள் பெண் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு என்கிற அந்த பழக்கத்துல ஊறி போன மக்கள் பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பல. வீடு வீடா போய் கெஞ்சினாரு கால்டுவெல், பிள்ளைகளை அனுப்புங்க, பிள்ளைகள் படிக்கணும். அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு நடுவில் பெண் பிள்ளைகளுடைய கல்வியை கால்டுவெல் ஐயாவும் அவருடைய மனைவியும் சேர்ந்து, எலைசா அம்மையாரும் சேர்ந்த அந்த கல்வியை, பெண் கல்வியை கொடுத்தார்கள். உயிரை கொடுத்து வேலை செய்தார்.
கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வந்தது. கல்வி அறிவு வந்ததுனால சுகாதாரம் பெருகினது. இந்த ரெண்டும் நல்லா இருக்கிற தொழில் துறை பெருகினது. நிறைய லேபர் நமக்கு தேவைப்பட்டார்கள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் படித்து மேல வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சிலவங்க வந்து சொல்றான், எல்லாரும் டாக்டராக்கு ஏன் படிக்கிற, எல்லாரும் டாக்டருக்கு படிச்சா வியாதியை சரியாரு. என்ன முட்டாள்தனமான, தன்னை அறிவாளின்னு வேற நினைச்சுக்கிறாங்க. எல்லாரும் ஐஏஎஸ் கலெக்டர் ஆனா சரி, நமக்கு அரசியல் வேண்டாம். இந்த குடும்பம் 4 பேர் கொண்ட இந்த கிறிஸ்தவ பின்னணியில இருந்த இந்த குடும்பம் ஆண்டவரை அறியாத மைக்ரேட் ஆகி அவர்கள் மோவாபு எல்லைக்குள்ளே, மோவாபியர்கள் நடுவிலே வாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். இந்த மோவாபியர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பிடிக்காத ஜனம், ஆண்டவர் சபித்த ஜனங்கள். 1000 தலைமுறை மட்டும் மோவாபியர்களும் அம்மோனியர்களும் சபைக்கு வரக்கூடாது என்று சபிக்கப்பட்ட ஜனம். அது ஒரு பின்னணி வரலாறு, அது இப்போ வேண்டாம். உங்கள பலருக்கு தெரியும். அது இந்த மோவாபியர்களுக்கு நடுவுல, இந்த மோவாப் எல்லைக்குள்ள வந்து அங்குள்ள ஒரு கிராமத்துல இருந்து இவர்கள் பஞ்சம் பிழைக்க வந்தார்கள். வந்த இடத்துல 2 மகன்மார்களுக்கும் மோவாபு அந்த கிராஸ் கல்ச்சர்ல பெண் எடுத்தார்கள். ஒருத்தி பெயர் ஓர்பாள், இன்னொருத்தி பெயர் ரூத். 2 மருமக்கள். 6 பேர் கொண்ட ஒரு அழகிய குடும்பம். 6 பேர் கொண்ட அழகிய குடும்பம். குடும்பத்தில் நடந்த டிராஜடி இருக்கு பாருங்க. எந்த குடும்பத்துக்கும் இப்படி வரக்கூடாதுங்க. நகோமியினுடைய கணவர் முதலாவது இறந்தார். அந்த குடும்பத்தின் தலைவன் நகோமியினுடைய கணவர் இறந்தார். எலிமெலேக்கு இறந்தார். கொஞ்ச நாள்ல நகோமியினுடைய 2 மகன்மாரும் இறந்து போனார்கள். 2 மகன்மாரும் இறந்து, 3 பெண்கள் மட்டும் இருக்கிறார். 3 பெண்கள் மாத்திரம் இருக்கிறார். ஏன் நமக்கு தெரியாது. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கூட இந்த மாதிரியான இழப்புகள், வேதனையில இருக்கிற குடும்பங்கள். அப்பா அம்மா ரிட்டையர்டான ஆபீசர்ஸ், நல்ல வசதி, நல்ல பக்தி உள்ள குடும்பம். ஒரே மகன், 28 வயசு வாலிப பையன், திருமணமாகி ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கு, கை குழந்தை. சென்னையில என்ஜினியர் இறந்து போனான் ஹார்ட் அட்டாக்ல. இந்த குடும்பம் இடிஞ்சு போய் நிற்கிறாங்க. மனைவி இளம் விதவை தன் கணவனுடைய டெட் பாடி மேல விழுந்து அழுகிறாள். டாடி டாடி என்ற ஒரு அழுகை இருதயத்தை உடைக்கிறது. என்று நகோமியினுடைய நிலைமையை பாரு. புருஷன் இல்லை, 2 மகனும் இல்லை. துக்கத்தோடு, துக்கம் நிறைந்தவளாய் நகோமி மறுபடியும் பெத்லெஹேம் எல்லைக்கு திரும்புகிறாள். போதும், பஞ்சம் பிழைக்கத்தான் வந்தோம். அந்த இடத்துல 3 பேரை நான் இழந்து விட்டேன். 3 ஆண் மக்கள். இது எனக்கு வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு மாறா வைக்க. நீ நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. மாறான்னா கசப்பு. மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு திரும்பும் பொழுது தன்னுடைய 2 மருமக்கள் மார், அந்த 2 மருமக்கள் மாரையும் பார்த்து சொன்னாள், மா உங்களுக்கு சின்ன வயசு,
உங்களுக்கு சின்ன வயசு, நான் இனி ஒரு கல்யாணம் கட்டி குழந்தை பெத்து, அது ஆம்பளை பையங்களை பெத்து அவன் வளர்ந்து உங்களை கல்யாணம் பண்ற அளவுக்கு வயசும் இல்லை, காலங்களும் இல்லை. அதனால நீங்க 2 பேரும் உங்க இஷ்டத்திற்கு உங்க சொந்தக்காரங்கிட்ட போயிருங்க. போய் வேற மறுமணம் பண்ணிட்டு நீங்க மகிழ்ச்சியா இருங்க. என்னைய விட்டுருங்க. வாழ்ந்து முடிச்சவா, நான் வயதானவள், போறேன் என்று சொன்ன பொழுது ஒரு மருமகள் ஓர்பாள் மாமியாரை கட்டி அணைத்து முத்தமிட்டு சரி போறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் ரூத் சொன்னாள், அம்மா, உன்னை விட்டு என்னைய பிரிக்காதீங்க. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத்தினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஒன்று நிகழ்ந்தது. 10 வருஷம் அவர்கள் அந்த மோவாப்ல இருந்தாங்க. மோவாபுக்குள்ள போய் எத்தனை வருஷத்துல கல்யாணம் தெரியல. 10 வருஷம் மொத்தமா அங்க இருந்தாங்க, அவ்வளவுதான். 10 வருட வாழ்க்கையில ஓர்பாள் மாமியை விட்டு பிரிந்து வழக்கம் போல அவங்க போயிட்டாங்க. அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா ரூத் இந்த குடும்பத்தின் மருமகளாய் மாத்திரமல்ல, குடும்பத்திலே மகளாகவே இருந்திருக்கிறாள். அந்த குடும்பத்தினர் அந்நிய ஊருக்கு வந்தாலும் தங்கள் தெய்வத்தை அவர்கள் மறக்கல. ஏன்னா அந்த ரூத்து ஒருவேளை மாமியாரை அம்மா போல நினைத்து பாசத்தோட, அம்மா என்னை விட்டு நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொன்னா பிரச்சனை இல்லை. அது உலக பிரகாரமா நம்ம எல்லா குடும்பத்துல, நிறைய குடும்பத்துல இப்படி மருமக்கள் மாமியார் அம்மா மகளை விட அதிக பாசமா இருக்கிற பலரை நமக்கு தெரியும். ஆனா ரூத்து சொல்றாங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஏன் தெரியுமா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் கன்வெர்ட் ஆயிட்டேன். மத மாற்றங்கிறது சும்மா வார்த்தையில சொல்லி இப்படி மதம் மாத்துறது அப்படிலாம் யாருமே மாற மாட்டாங்க. ரூத் அனுபவித்து பார்த்தாள். ஒரு அப்பா அம்மா, அவளுக்கு 2 பையங்க, ஒரு பையனுக்கு நான் மனைவி. இந்த 4 பேர் கொண்ட இந்த குடும்பம் இங்க மோவாபுக்குள்ள வந்து இத்தனை 10 வருஷங்கள் இருந்தாலும் அவர்கள் தெய்வத்தின் மேலே எவ்வளவு நம்பிக்கையோடு, அவர்கள் தெய்வத்தின் மேலே எவ்வளவு விசுவாசத்தோடு, அவர்கள் தெய்வத்தின் மேலே எவ்வளவு பற்றுறுதியோடு அந்த நகோமி இருக்கிறாள் என்பதை ரூத் பார்த்திருக்கிறாள். இத்தனை இழப்புகள் வந்த போது நகோமி தன் தெய்வத்தை மறுதலிக்கல. மறுபடியும் தன் நாட்டுக்கு அவள் திரும்பி வருகிறாள். வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது மட்டும் ஆண்டவரை பற்றி கொண்டு, நஷ்டங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று விட்டு விடுகிற பெண் அல்ல நகோமி. இழப்புகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் ஆண்டவரை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்ற அந்த உள்ள உறுதியை ரூத் பார்த்தாள். ரூத்துக்கு இவர்கள் வழிபடுகிற அந்த தெய்வம் ரொம்ப பிடிச்சிட்டு ரூத் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். உலக வரலாற்றுல மிஷனரி பயோகிராஃபில எனக்கு டேவிட் லிவிங்ஸ்டனுடைய புத்தகம் ரொம்ப பிடிக்கும். இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சம்பவம் வரும். டேவிட் லிவிங்ஸ்டன் ஊழியத்திற்காக ஆப்பிரிக்கா சென்று விட்டார். எந்த தகவலும் லண்டனுக்கு வரல. ஸ்டான்லி என்கிற ஒரு புவியியல் ஆராய்ச்சியாளரை லண்டன் அரசாங்கம், இங்கிலாந்து அரசாங்கம் அவரை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புது. ஸ்டான்லி போகிற அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், கடவுள் மறுப்பாளர்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்ல தீக்கக்காரர் அப்படி சொல்லலாம். ஸ்டான்லி அங்கே போகிறார், ஆய்வுக்காக, ஆராய்ச்சிக்காக அரசாங்கத்திலிருந்து போகிறார். அங்க போன இடத்துல டேவிட் லிவிங்ஸ்டனை கண்டு கொள்ளுகிறார். கிராமத்தில் 2 பேரும் ஒரே ஊர்க்காரங்க, ஒரே நாட்டுக்காரங்க. அந்த பாசத்துல 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அவர் ஊழியக்காரர், டேவிட் லிவிங்ஸ்டன் முழுக்க முழுக்க மிஷினரி பணி செய்கிறவர். இவர் முழுக்க முழுக்க கடவுளை நம்பாதவர். இவர் அரசாங்கத்தினுடைய விஞ்ஞானி, புவியியல் ஆராய்ச்சியாளர். ஆய்வுக்காக போற ஒரு மாதம், ஒரு 40-45 நாள் 2 பேரும் ஒரே குடிசையில தங்கி இருக்காங்க. ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு லிவிங்ஸ்டன் வர்றாரு. குடிசைக்குள்ள இருந்து பயங்கர சத்தம் போட்டு அழுறாரு ஸ்டான்லி. ஏன் இவர் அழுறாருன்னு சொல்லி வந்து பார்த்தா முழங்கால நின்று ஏங்கி ஏங்கி அழுறாரு. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும் என்று கதறி அழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். பிற்காலத்திலே ஸ்டான்லி எழுதுறாரு, நான் ஒரு 40-45 நாள் அவர் கூட இருந்தேன். ஒரு நாள் கூட அவர் இயேசுவை பற்றி எனக்கு சொல்லல. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அவருடைய தூய்மையான வாழ்க்கையை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்திருக்க வேண்டும். நகோமி, அவருடைய கணவர், தன்னுடைய மாமனார், மாமியார், தன்னுடைய கணவர், தன்னுடைய கணவருடைய சகோதரர், இந்த 4 பேருடைய வாழ்க்கையை பார்த்தாள் ரூத். இந்த கடவுளை ரொம்ப பிடிச்சு போச்சு அவளுக்கு. இந்த கடவுள் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆகவே அவள் சொல்றா, இனி மோவாபியர்கள் அல்ல என் சொந்தக்காரங்க, இனி இந்த தேசம் எனக்கு சாஸ்வதம் அல்ல, சொந்தம் அல்ல, உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், உம்முடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள். வெறுமனே இன்றைக்கு இங்க இருக்கிற சில மக்கள் ஏதோ வெள்ளைக்காரன் கொண்டு வந்த அரிசிக்கும் கோதுமைக்கும் பால்ட் பவுடர் டப்பாவுக்கும் மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னு மிக கேவலமாய் மதமாற்றத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறாங்களே. பாலுக்கும் அரிசிக்கும் சாப்பாட்டுக்கும் பால் பவுடருக்கும் இவங்க மனம் திரும்பி இருந்தாங்கன்னா, மனம் மாறி இருந்தாங்கன்னா, அவர்கள் எப்படி உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பார்கள்? கந்தமால் என்று ஒரு மாவட்டம் ஒரிசால சில வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் பயங்கரமான பிரச்சனை பண்ணி கந்தமால் மாவட்டத்தை தீ வைத்து கொளுத்தினது போல கந்தமால்ல இருக்கிற ஆலயங்களை எல்லாம் ஒரே நாள்ல இடித்தார்கள், தீ வைத்து கொளுத்தினார்கள், ஜனங்களை கொன்றார்கள். கந்தமால் கிறிஸ்தவ விசுவாசிகள், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடணும். காட்டுக்குள்ள ஓடினாங்க, வீடு இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பயங்கர கலவரம் கந்தமால் மாவட்டத்தில். கிறிஸ்தவர்களை விரட்டினார்கள், கொன்றார்கள். நீங்கள் சொல்ற மாதிரி வெறும் சோத்துக்கும் பால் பவுடருக்கும் அவன் மனம் திரும்பி இருக்கான், மனம் மாறி இருக்கான், மதம் மாறி இருக்கான் அப்படின்னு சொன்னா, காட்டுக்குள்ள சாப்பாடு இல்லாம அடிச்சு விரட்டும் பொழுது அவர்கள் மறுபடியும் கிறிஸ்தவத்தை விட்டு போயிருக்கணும்ல, போகல. கந்தமால் மாவட்டத்து கிறிஸ்தவர்கள் காடுகளுக்குள்ளே பசியில கிடந்து செத்தாலும் சாவோமே ஒழிய இயேசுவை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம் என்றார்களே, அதற்கு பெயர்தான் மனமாற்றம். அதுக்கு பெயர்தான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலைத்தான் இயேசு விரும்புகிறார். வெறும் லேபலை ஒட்டி மதம் மாற்றுறதல்ல அவருடைய வேலை. அதை அவர் செய்யவும் சொல்லவில்லை. ரூத் மனம் திரும்பினாள். ரூத் மனம் திரும்பினாள். ஒருபாள் மனம் திரும்பல. கடைசி வரை அந்த அம்மா போயிட்டாங்க திரும்ப. ஒருவேளை அவங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அந்த அம்மாவும் ஒரு கிறிஸ்தவள் மாதிரி ஜெபித்திருக்கலாம், குடும்பத்தோடு குடும்ப ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் போன பொழுது அவள் வழக்கம் போல தன்னுடைய சொந்தத்துக்கு போயிட்டாங்க. ஆனா ரூத் அப்படி இல்லை.
அவள் மனம் திரும்பி இருந்தாள். ஆண்டவரையிலே உள்ள உறுதியோடு இருந்தாள். எனக்கு அன்பான கிறிஸ்தவ திருச்சபையே, ஒருவேளை ஞாயிறு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதே திருநெல்வேலியிலே அல்லது இதே தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான ஆட்சியாளர்கள் வந்து துப்பாக்கியோடு உள்ளே ஆராதனைக்குள்ளே வந்து இயேசுவை மறுதலிக்கிறவர்கள்லாம் ஓடிருங்க, மற்றவர்கள் நில்லுங்க, உங்களை ஷூட் பண்ண போறோம்னு சொன்னா எத்தனை பேர் நாம செத்தாலும் சாகிறேன், எனக்கு இயேசுதான் தெய்வம் என்று எத்தனை பேர் உறுதியாய் நீங்கள் சொல்ல முடியும்? அந்த வார்த்தையை தான் ரூத் அன்றைக்கு சொன்னாள். அன்பானவர்களே, ஆண்டவரிடத்திலே உள்ள உறுதியோடு, ஆண்டவர் மேல் மாறாத பற்றுறுதியோடு நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் பிரச்சனை போராட்டங்கள் வரும் பொழுது பின்வாங்கி ஓடி விடுவீர்கள். மனம் திரும்பி இருந்தால் மட்டும்தான் என்ன வந்தாலும் நகோமியை விட்டு நான் விலக மாட்டேன், ஆண்டவரை விட்டு நான் விலக மாட்டேன், ஆண்டவருடைய ஜனத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்று ரூத் நகோமியோடே வந்தாள். கெட்டா போனாள். அதன் பிறகு ஓர்பாளுடைய சரித்திரம் என்னாச்சு நமக்கு தெரியாது. ஆனா ரூத்தினுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். அந்த ரூத்தினுடைய வம்சத்தில் தான் ஐயா இயேசு வந்து பிறந்தார். இயேசுவின் அந்த ஜீனாலஜி, அவருடைய கிரானாலஜில நீங்க பாருங்க, இயேசுநாதர் ரூத்துக்கு பேரனாய்த்தான் வந்து பிறந்தார். ரூத் ஆண்டவருடைய வம்சத்திலே வந்து சேர்ந்தார். எந்த மோவாபியரை ஆண்டவர் சபித்திருந்தாரோ, எந்த மோவாபியர்கள் 1000 தலைமுறை பற்றி கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லப்பட்ட அந்த மோவாபிய பெண்களிலே ஒருத்தி தான் ரூத். அவள் ஆண்டவருடைய பிறப்பின் வரிசையிலே வருகிறாள், அந்த குடும்பத்தில் வருகிறாள். காரணம் மெய்யான மனம் திரும்புதல். ஆண்டவருக்காக மெய்யான மனம் திரும்புதலோடு ஆண்டவருக்காக உள்ள உறுதியோடு வாழ்கிறவர்கள், ஆணோ பெண்ணோ, அவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடப்பட்டதே இல்லை, அவர்களை கைவிட்டதே இல்லை. அவர் மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, பார்வோனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எகிப்திலே இளவரசனாய் இருக்கிறதை விட தேவனுடைய ஜனங்களோடு, என் சொந்த ஜனத்தோடு நான் துன்பத்தை அனுபவிப்பது மேல் என்று வனாந்தரத்துக்கு ஓடினாரே, மோசேயை ஆண்டவர் கைவிட்டு விட்டாரா? மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஆகவில்லையா? 10 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாய் ஆண்டவர் மோசேயை தலைவனாய் உருவாக்கவில்லையா? பயப்படாதே. திருச்சபை